இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. ஒரு வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா மாஸ்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தான்ப்பா பெருசா பண்றோம் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறார். 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குநர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்கே சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கைதட்டணும், பொன்னாட போத்தணும்னு இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்கள்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவர் இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க உங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட அவர் வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லார்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுறோம் மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் பத்தி நான் சொல்லணும்னாக்கா, நான் வந்து 90s கிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம நான் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் படம் பார்க்குற காலத்துலேருந்து அதில் மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸை வந்து நம்ம எந்த பாட்டுலையுமே மறக்க முடியாது. மின்னலே மாதிரி படத்தில் மாதவனை பார்க்கறத விட நம்ம மாஸ்டர் ஃபேஸை பார்த்தது தான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்தில் சலோமியா பாட்டில் மாஸ்டர் வருவார். எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதரன் தான் தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்க வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். ஸோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்கே இவ்வளோ பேர் அன்பு கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பார்க்கறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளோ அன்பை சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளோ மக்களை சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஸோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர், டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பராக நடிப்பார். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு, அவரோட ஹியூமரா, அந்த வந்து ஒரு டான்ஸ்லேயும் நடுவில் ஒரு ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவாக இருப்பார். இவரை பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சேன். கடைசியில் அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து எனக்கு நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து எனக்கு நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்போ சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது, பட் ஆனால் என்னை சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது. ஸோ இப்போ மாஸ்டர் மாதிரி
நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த காலம்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் குரூப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபராக இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது, எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்தது. கால் வரல, நேரில் பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மன் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், கொண்டு வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தாரு. எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளோ ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடைய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளோ பெஸ்ட்ன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம். பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்றேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்லை, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்க யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா இப்பெல்லாம் கோரியோ பண்றது கிடையாது, ஃப்ரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர், சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டேயே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளோ ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பார்க்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்க கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு மென்டாரா இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டர் பத்தி எழுதுவீங்கல்ல, அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் யாருன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் ஆடும் போது வெறும் டான்ஸை மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பார்ப்பாரு. சம்டைம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம ஆடிட்டணும். ஆனா மாஸ்டர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அட்லீஸ்ட் நான் ஒரு 15-20 டேக்காவது வாங்குவேன். அப்பாடியோ ஆடி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கூப்பிடுவாரு. மானிட்டர் கிட்ட வந்து ரொம்ப ரேராக கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கறத வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாமே. அப்படி கூப்பிட்டு ஃபேஸ் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கே அப்படின்னுவாங்க, திரும்பி மறுபடியும் ஆடணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை ரசிச்சு எடுக்கக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் மாஸ்டர்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி ஹம்பிள், கைண்ட், ஒரு நல்ல ஒரு ஹியூமன்.